இளம் தலைமுறைகள் விஜய் வந்தவொடனே அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ம், ம், இளம் தலைமுறைகள் ஒருத்தர் இல்லையா? ம், ம். இவரு உதயநிதிக்கு 75 வயசு ஆச்சு இல்ல. சரி, இப்ப திமுக வந்து மகளிர் அணி மாநாடு நடத்துறாங்க. இதுக்கு முன்னாடி இளைஞர் அணி மாநாடு நடத்துனாங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கட்சின்னு ஒண்ணு இருந்தா அதன் மாதிரிலாம் நடத்தித்தான் ஆகணும். ம், 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 அதான் அரசியல். அது ம், ம், ஒரு மாநாடு கூட நடத்துக்கலையே உங்க ஆளு. ம், ம். எங்க ஆள் இல்ல, அவரு டிவிகேவோட வேற யாரு? தலைவர். உங்க ஆளுங்க தான். எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆர் டிவி ஆளுங்க. யூடியூப்காரர்களோட ஆளு தானே விஜய். ம், ம், அவர் என்ன மாநாடு நடத்தினாரு? ம், ம். என்ன கூட்டம் போட்டாரு? ஈரோ- ஒரு கூட்டத்தில் 40 பேர் சேர்த்த அப்புறம் ஓடி போனா சாமி 1.5 மாசம் தலைமறைவா போய் அப்புறம் யாரோ பிடிச்சி தைரியமா வாங்க ஒன்றும் ஆகாது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. ம், 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 ம். ஓகே, அந்த கரூர் விஷயம் வந்து சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. பிஜேபி எதுவும் அந்த விஷயத்துல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா விசாரணையில? அப்படித்தான் தைரியமாக நீங்க கொடுக்கணும். உங்க வேலையை அதுதானே. ம், உங்க வேலையை அதுதானே. இந்த பயப்படாத, பிஜேபி உங்களை காப்பாத்து. பிஜேபி எதுக்காக பண்ணுச்சு? ம், ம். கூட்டணிக்கு வர சொல்லி. வரலன்னாக்கா இந்த 41 கேஸ் உன் மேல பாயும். ம், ம், அவ்வளவுதான். ம். ஆனாலும் அவர் தனிச்சு தானே நிக்கிறாரு இந்த. தனிச்சுதான் நிப்பாரு. அப்படிதான் காட்டி ஆகணும். ம், ம். கூட்டணிக்கு வரல, எனக்கு அப்போஸ் பண்ணி போவேன்னாக்கா 41 கேஸ், ஜாக்கிரதை. அவ்வளவுதான். இல்ல, ஆனா இன்னுமே கூட்டணிக்கு போல நாங்க தனிச்சு தான் நிப்போம், விஜய் தான் அது முதல்வர். அவர் சொல்லியிருக்காங்க. படிக்கிறாருங்க. எழுதி கொடுத்த படிக்கிறார். அவர் ஒன்றும் பேசல. அவர் பேசுறதா சொல்லாதீங்க. படிக்கிறார். படிச்சுட்டு சொல்றாரு. ம், ம், ம். தூய சக்தி, பாசிசம் இதெல்லாம் பேசுறாரு. ம், ம், ம். என்னன்னு அர்த்தம் புரிஞ்சுட்டு பேசுறாருன்னு தெரியும்.